போன வீடியோல நம்ம புத்ரஜயம் எப்படி வந்தோம்னு பார்த்தோம். தொடர்ந்து பாருங்க. பஸ் எல்லாம் பார்த்தா சூப்பரா இருக்குங்க. ஆனா எந்த பஸ்ல ஏறணும் அப்படிங்கறத தெரியல. ஏதாவது டிரைவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். தமான் பொட்டானி டிரைவர் சொல்லிட்டாருங்க இது போகும்ட்டு. ஸோ அதனால இந்த பஸ்ல ஏறி உட்காந்துருக்கிறேன். நான் தான் இருக்கிறேன். இந்த பஸ்லேயும் நான் வந்து டிஎல் டிராவல் பாஸ் நம்ம கார்டு வச்சுருந்தோம். அதில் டாப் அப் பண்ணதில் தான் டிடெக்ட் பண்ணிடுச்சுங்க. ஸோ அந்த பாஸே வச்சுட்டு நம்ம எல்லா இடத்துக்கும் மலேசியாவில் போக முடியும். டூரிஸ்ட்டாக வரவங்க அந்த கேஎல் டிராவல் கார்டு, அந்த டிராவல் பாஸ் அதை வாங்கிக்கலாம். வித்தியாசமாகவே இருக்குது. கோலாலம்பூரை விட்டு வெளியில் வரும்போது எவ்வளோ பசுமையாக இருக்கும் பாருங்கள். கொடியெல்லாம் வச்சுருக்காங்க. உங்களோட தேசிய கொடியல் வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. எப்போவுமே இருக்குமான்னு தெரியல. நான் போகிறது தான் அதை காமிச்சிருக்கேன். தமான் பொட்டானி புத்ரஜயா அந்த லேக் பக்கத்தில் அதை நோக்கி தான் போகுது. நல்ல விஸ்தாரமான புல்வெளிகள் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. கோலாலம்பூர் மாதிரி ரொம்ப நெருக்கடியாக இல்லை கேஎல்சிசி மாதிரி. இதெல்லாம் அவங்களோட ட்ரெடிஷ்னலாக உள்ள ஸ்டைலில் கட்டின வீடுகள். நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறது இந்த புத்ரஜயா லேக்கு, அதை ஒட்டின அந்த தமான் பொட்டானி. அப்புறமா நமக்கு நேரம் கிடையாது. அதனால் வந்து நம்ம தூரத்தில் இருந்தே நம்ம அந்த மசூதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்பார்ட்மெண்ட் பாருங்கள், அந்த மங்களூரில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. அங்கே தெரியுது பாருங்கள் மசூதி, அதுதான் புத்ரா மசூதி. பிங்க் கலர் ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க. பிங்க் கலர் தீமில் பண்ணியிருக்காங்க. அது வந்து மலேசியாவோட பிரைம் மினிஸ்டரு இருந்திருப்பாங்க. இதுதான் புத்ரா மசூதி. இந்த லேக்லேயே கட்டியிருக்காங்க பாருங்க, பிங்க் கலரில். இது க்ரீன் கலர் தீமில் பிரைம் மினிஸ்டரோட பில்டிங் பர்தானா தேவ். இது புத்ரஜயா லேக்கு. அதில் சூப்பரான ஒரு பாலம். கண்ணுள்ள காட்சியாக இருக்குது. இப்படி தனிமையாக அந்த பஸ்ஸில் உட்காந்து பார்த்துட்டு போகிறோம் பாருங்க. எங்கே தான் போயிட்டாங்கன்னு தெரியல. பஸ்ஸில் ஆளே இல்லை. ஆனால் இப்படி ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு தெரியும். கூகுள் மேப்பை பார்க்கும்போது நம்ம அந்த பொட்டானிக் பக்கத்தில் வந்துட்டோங்க. பஸ் ஸ்டாப்பு. டிரைவர்கிட்ட கேட்கலாம். தமான் பொட்டானி அந்த டிரைவர் என்ன விட்டு போயிட்டாருங்க. சூப்பராக காமிச்சிட்டாரு இந்த இடம் தான். இதுதான் என்ட்ரன்ஸுங்க. தமான் பொட்டானி புத்ரஜயா. இதுதான் என்ட்ரன்ஸுங்க. உள்ளே போகிறதுக்கு ஆஃபீஸ் பில்டிங் மாதிரி இருக்குது. இது உள்ளே போய் பார்க்கலாம். மதர் ஆஃப் ஆல் கார்டன்ஸ் இல்லையோ. உள்ளே எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக ஆஃபீஸ் பில்டிங். நம்ம இதுக்குள்ளே கூட உள்ளே போகிறோம். ஃப்ரீ தானா? நானும் ஏதோ காசு இருக்குன்னு நினச்சேன். நான் இல்லைங்க. சூப்பராக ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. இதில் கீழே இறங்குற மாதிரி கிட்ஸு கூட உட்கார்ற இடம் விளையாடுறதுக்கு. இப்படி ஒரு பொட்டானிக் கார்டனுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சூப்பராக இருந்தது இல்லை? நல்ல பெரிய மரங்க. உள்ளே வரும்போதே நல்ல ஒரு வாசனை இருக்குது. பார்த்தீங்களாங்க, மூங்கில் ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. இங்கே நிறைய தாவரங்களோட பேரெல்லாம் இருக்குங்க.
அதை QR கோடு ஸ்கேனிங் கூட வச்சுருக்காங்க. பாருங்க, நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். இதெல்லாம் மலாய். இங்கே உள்ள தமான் பக்கு பக்கீஸ் ஃபெர்ன் கார்டன். நம்ம அதே மாதிரி நீங்கள் இந்த பார்க்கலாம். சைக்கிள் எப்படி ஓட்டு பண்ணாங்க பார்த்தீங்களா? அதுக்கெலாம் ரெண்டு பேர் மிதிக்கணும். அந்த மாதிரி சைக்கிள் ஒருத்தர் மிதிச்சா அது எப்படி போகும்னு தெரியல. நான் வந்து அங்கே ஒரு மசூதி காமிச்சிருக்குங்க, அந்த பக்கமாக போகிறேன். இதுதாங்க மொராக்கோ அப்படிங்கிற நாட்டோட தீம் பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் கல்யாணம் ஆகுறவங்க ஆனவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அழகா இருக்குல்ல? நீங்க இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குதா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. எப்படி இருக்கு பாருங்க, புத்ரஜயா லேக் அந்த பக்கம் தெரியுது. ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கு இந்த இடம். எவ்வளவு மீன்கள் இருக்கு பாருங்க இந்த லேக்ல, சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல போட் சவாரி இருக்கு, ஆனா எத்தனை மணிக்கு எப்போ வந்து இந்த போட்டிங் சர்வீஸ் இருக்குங்கிறத பத்தி ஐடியா இல்லை, ஏன்னா யாரும் இல்லைங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீன்கள்லாம் இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனாக இருக்கும்போது இதை நம்ம தேர்ந்தெடுத்து எதை சாப்பிட விரும்புகிறோமோ அதை பண்ணணும். சூப்பராக இந்த லேக்குள்ளே போகிற மாதிரி நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, ஊட்டியிலலாம் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு தண்ணீர் அடைஞ்ச இடத்துல நம்ம அப்படி நடந்து போயிட்டு வர்ற இடங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். இது போட்டு வந்து சவாரி ஏறுறது இறங்குற இடம் மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்ம உட்டன் வாக்வே வந்து நமக்கு கண்டிப்பாக அவசியம். நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய இடங்கள்ல கொண்டு வரணும். முக்கியமாக சென்னை பீச்சில் கூட அந்த யூஎஸில் இருக்கிற மாதிரி நடக்கிற மாதிரியான ஒரு உட்டன் வாக்வே பண்ணி கொண்டு வரணும். சூப்பராக இருக்கு இந்த இடம். எப்படி இருக்கு பாருங்க. அந்த பிரிட்ஜ் வழியா தான் பஸ்ல வந்தோம், ஞாபகம் இருக்கா? நம்ம இந்த லேக்கை பார்த்துட்டு இதுல உள்ள கார்டன் பார்த்து போகிறோங்க. ரெஸ்டாரண்ட் வழியா உள்ள குடிப்போம். இந்த ரெஸ்டாரண்ட் ஒன்று தான் ஓப்பன்ல இருக்கு. ஒவ்வொரு தீம் பேஸ் பண்ணி அங்கே கார்டன் வச்சுருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் இப்போ தாங்க பார்த்தேன். ஆக்சுவலாக 93 ஹெக்டேர் அளவில் ஒரு 750 வகையான மரங்கள் பல இடங்கள்லையும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் தோணுது. ஒவ்வொரு நாடுகள்லேருந்து கொண்டு வந்த கலெக்ஷன்ஸ். மேலே படி போயிட்டே இருக்குங்க. சன் கார்டன். நம்ம ஏறி வந்தது ஃப்ளோரல் ஸ்டெப்ஸ். இது வந்து சன் கார்டன். சுற்றிலும் படி மாதிரி வச்சுருக்காங்க. அது உட்கார்றதுக்குன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு இவ்வளோ பைப் ஓட்ட ஓட்டையாக இருக்குன்னு தெரியல. உட்கார்றதுக்கா? இதில் உட்காந்து உள்ளேருந்து ஏதாவது பாம்பு ஏதாவது இருந்ததுன்னா
வெளிச்சம் இது மணி பார்க்குறதுக்கு அதான் நினைக்கிறேன். 1 2 3 ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. ஸ்டீப்பாக இருக்குது, ஏற முடியாது. ஐயோ அழுகுதுங்க ஷூ. கிரிப்பில் தான் ஏறணும். தெரியுதுங்களா? ட்ரெடிஷ்னல் ஹவுஸா? எவ்வளோ அழகாக இருக்குல்ல இடம். சுற்றிலும் தண்ணி நிறைஞ்ச இடங்க. ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்காங்க, வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சி. பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் பில்டிங் எப்படி இருக்கு பாருங்க இங்கேருந்து பார்க்கும்போது. அம்மையெல்லாம் இருக்கு பாருங்க குட்டியா இந்த இடம். உங்களுக்கு இந்த இடத்த காமிச்சாச்சு. இப்போ நான் போற வேலை வந்தாச்சுங்க. இந்த பஸ் வந்து எங்க இருக்குன்னு தெரியல, அதனால நான் நடந்தே போறேன். இந்த பிரிட்ஜையும் நான் பார்க்கணும். அதனால நான் நடந்து போயிட்டு அந்த பக்கத்துல லேக்கை தாண்டி ஏதாவது பஸ் கிடைக்குமான்னு பார்க்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப ஆட்களே இல்லாத இடத்துல உதவி கேட்குற கூட ஆள் இல்லை இன்னைக்கு. அதனால இந்த 2 பேர் ஹெல்ப் பண்ணாங்க, அந்த அக்காவும் தம்பி. எங்கே இருக்குன்னு கேட்டேன். அந்த பக்கமாக நீங்கள் போய் பஸ் ஏறலான்னாங்க. நானும் அதை தான் யோசிச்சிருக்கேன். பிரிட்ஜில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க, மாடம் மாதிரி. இங்கே நின்று அப்படியே பார்த்து அப்படியே வியூ பண்ணுற மாதிரி எவ்வளோ அழகான செடிகள். நம்ம அந்த தாள் ரோஜான்னு சொல்லுவோம். அந்த இடத்த தான் நம்ம பார்த்தோம். சூப்பராக பாலத்தில் கூட உங்களோட தேசிய கொடி, மலேசிய தேசிய கொடி இருந்து பறக்க விட்டுருக்காங்க. அதாவது கூகுள் மேப் காமிக்குது பஸ் லொக்கேஷன், ஆனால் இடத்துல வந்தால் பஸ்ஸு ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. அதனால் ஒரு டாக்ஸி தான் புக் பண்ண போகிறேன். ஸோ கடைசியாக நான் வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணி இங்கே வந்துட்டேங்க, புத்ரஜயா சென்ட்ரல். நான் வந்து அந்த புத்ரஜயால என்ன இருக்குங்கிறத மெட்ரோ மூலமாக போய் பார்த்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். திருப்பி நான் வந்து கோலாலம்பூர் பார்த்துட்டு போகிறேன். சூப்பராக இருக்குது ட்ரெயின். அதே ட்ரெயின் தான் புத்ரஜயா லைனு. நீங்களும் இந்த மாதிரியான ஒரு பொட்டானி போகணும், புத்ரஜயா பார்க்கணுன்னா நீங்கள் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி தாராளமாக போய் பார்க்கலாம். பஸ்ஸு மட்டும் கொஞ்சம் போகிறதுக்கு ஓகே, ரிட்டர்ன் வரும்போது பஸ் ஸ்டாப் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அங்கே ஆட்கள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இல்லாட்டினா ஒரு 10 ரிங்கிட்டுக்குள்ளே ஆகும். நீங்கள் வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து திருப்பி ஸ்டேஷனுக்கு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அழகான மெட்ரோ வழியாக நீங்கள் பயணம் பண்ணி பாருங்கள். இது வந்து டிரைவரே இல்லாத ஒரு பயணம். அடுத்து என்ன இடத்துக்கு போக போகிறோங்கிறத நீங்கள் ஆர்வமாக பாருங்கள். என்ன பார்க்க போகிறோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.